நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், ஏங்க இந்த மாதிரி படத்தெல்லாம் இப்படி பண்ணுறீங்க அண்ணே, ரொம்ப தப்புண்ணே. நான் என் வீடியோவில் ரொம்ப மரியாதையாக சொல்லியிருந்தேன். அவரும் எனக்கு மரியாதையாக ட்வீட் அனுப்புகிறாரு. என்ன அனுப்புகிறாருன்னா, நீ லியோ படத்தை கலாய்க்கலையா அப்படின்னு போட்டு ஒன்று அனுப்புகிறாரு. நான் சொன்னேன், முதல் வீடியோ ஒரு வீடியோ தான் பார்த்துருக்கீங்க, அதை இதே மாதிரி சோசியல் மீடியா எடுத்து பிரபலப்படுத்திட்டாங்க, அதுக்கு முன்னாடி 2 வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கன்னு எல்லாத்தையும் போட்டு விட்டேன். மறுபடியும் அனுப்புகிறாரு, இல்லை நீங்கள் அந்த வீடியோ முழுசாக போடல. ஐயா, நீங்கள் வீடியோவையும் முழுசாக பார்க்க மாட்டேங்கிறீங்க, படத்தையும் முழுசாக பார்த்து விமர்சனம் பண்ணுறதுல போல இருக்குது, நீங்கள் தயவுசெய்து வீடியோ பாருங்க என்ன. மறுபடியும் வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து இல்லை நான் கேட்ட கேள்விக்கு பதில். ஏங்க, தியேட்டரில் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, லியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது யூஎஸில். அவன் தேட்டரை விட்டு வெளில போகிறான், நான் ஃபயர் இன்ஜினை காமிக்கிறேன், எல்லாத்தையும் காமிக்கிறேன். மறுபடியும் தேட்டர் உள்ள போகிறோம், நாங்களும் வந்து விஜய் படம் பார்க்குறது ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது காத்திருக்கோங்கிறோம். நான் என்னவோ விஜய்க்கு எதிரி மாதிரி இவர் நேராக அந்த வீடியோ போட்டு உடனே விஜய் ரசிகர்கள்லாம் வந்து நீ பண்ணது எனக்கு தெரியாதா, இதை மறந்துட்டியா அப்படின்னு உடனே ஒரு மெசேஜ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.